வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதினா பிக்சர்ஸ். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இபிஎஃப் அக்கௌண்ட் வச்சுக்கிறவங்களுக்கு வந்து அந்த சந்தாதாரர் வந்து முன்பணம் பெறலான்ட்டு வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். கொரோனா வந்து 2வது அலையில் நம்ம இருக்கோம். இதனால் மக்கள் நிறைய சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போ வந்து திரும்பி செலுத்த தேவையில்லாத முன்பணத்தை நம்ம வந்து இந்த இபிஎஃப் அக்கௌண்ட் இருக்கிறவங்க, அதாவது வேலைக்கு போய்ட்டு இபிஎஃப் மாதம் பிடிப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ % கிளைம் பண்ணலாம், அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக தான் இருக்குது. ஏற்கனவே போன கொரோனாலையும் தந்துருந்தாங்க, அதே மாதிரி தான் இப்பயும் தந்திருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் கொரோனா முதல் அலையின் போது வந்து எவ்வளோ கிளைம் கொடுத்துருக்காங்கன்னா 76.31 லட்சம் பேருக்கு 18,698 கோடி ரூபாய் இது வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் நடுத்தர குடும்பங்கள் பெரும் உதவியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம அன்றைக்கி வேலைக்கு போனால் தான் நமக்கு இது இருக்கும். அது மாதிரி நம்ம ஆஃபீஸுக்கு கம்பெனிக்கெல்லாம் வேலைக்கு போகும்போது நமக்கு ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும், சம்பளம் இல்லாமல். அது மாதிரி நேரத்தில் இது கொடுத்தது வந்து மிகப்பெரிய உதவியாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அதே அடிப்படையில் தான் இந்த டைமும் அதே மாதிரி அட்வான்ஸை நம்ம எடுத்துக்கலாம், இபிஎஃப் அட்வான்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 மாத அடிப்படை சம்பளம் மற்றும் ஊக்கத்தொகை அளவுக்கு முன்பணம் எடுக்கலாம், அல்லது மொத்த இருப்பில் 75% எடுக்கலாம். அதை மொத்த அமௌண்ட்டில் 75% வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இது 3 விஷயத்துலேயும் எது கம்மியாக இருக்கோ அந்த தொகையை தான் நம்ம எடுத்துக்க முடியும்னு இந்த இதில் நான் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் இது யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.